பீர்க்கங்காய் தோலோட கட் பண்ணி சேர்த்து செஞ்ச சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் தேங்காய் சேர்க்கவே இல்லை, ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 துண்டு பீர்க்கங்காய், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். காயை நல்லா கழுவிட்டு தோல் எடுக்காம கட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்க்கிறேன். கூட ஒரு 4 வரமிளகாய், 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல மூடி வச்சிடலாம். தண்ணி ஊத்த தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. நடுவில் எடுத்து ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப சிம்ல வச்சது நல்லா வெந்துருச்சு. தக்காளியில இருந்த தண்ணி எல்லாம் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு தண்ணியை நல்லா வத்த விட்டுட்டு திரும்ப சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் மேல வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு எடுக்கணும். மிக்சியில போடும்போது அந்த கலவையை சேர்த்து நல்லா ஒரு தடவை ட்ரையா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சுக்கோங்க. சட்னி ரெடி. தாளிக்க தேவையில்லை, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.